வணக்கங்க. இன்றைக்கி பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு 200 கிராம் பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் எந்த சைஸ்லனாலும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுடலாம். அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் வேணும்னா நீங்கள் வத்தல் பொடி கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் பிரியாணியோட நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட்டாணி, குடமிளகா, எந்த காய்கறிகள் விருப்பப்படுறீங்களோ அந்த காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பன்னீர் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். நல்லா முருக வதக்கி விட்டுருங்க. நல்லா மொறுன்னு பன்னீர் வேகணும். ஒரு 20 நிமிஷம் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோன்னா சுவையான பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பிரியாணி நல்ல உதிரியாக வந்திருக்குது. பன்னீரும் நல்ல சூவி